இயேசு கிறிஸ்து இன்று யாரும் அறியாத ஒரு ராஜாவாய் நம்முடைய இருதயத்தை சுத்தம் செய்ய வந்தார். ஆனால் சீக்கிரமாய் வெளியரங்கமாய் ராஜாவாக வருவார். எந்த அளவுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படித்து தாழ்த்தணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணறான்? தாழ்த்தினார். பின்பு மனசு என்ன மரிச்சிட்டார் இல்லையா? கிறிஸ்து மரித்து என்ன பண்ணறான்? 3 நாள் உயிர்த்த இந்த எத்தனை நாள் இருக்கிறாரு? 40 நாள் உயிர்த்த பின்பு எங்க போறாருன்னா அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 9 வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எங்க போறாராம்? பரலோகத்துக்கு போறாரு. போன பின்பு சீஷர்கள் அப்போஸ்தலர் என்ன பண்றாங்களா? எல்லா வானத்தை அண்ணாந்து பாக்குறாங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 10 வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது 11 வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கிறிஸ்து வருவாரா? வந்தாரா? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. ஏன் இந்த வசனத்தை போட்டேன்? மனசு மறிச்சிட்டாரு, கிறிஸ்து மறிச்சிட்டார், முற்றிலும் சப்ஜெக்ட். ஏன்னா ஏதோ ஒரு நிழல் பொருள் தடியாவது. எதுன்னு சொன்னா மனசை எப்படி சிறையில் போயிட்டு ராஜாவா இருந்து 2ஆவது முறை என்ன பண்ணிருக்கிறாரு? ராஜா வராரு. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயசுல அவர் அதிகாரம் உடையவராக இருந்தாலும் அவர் பிறந்தது எப்படி தெரியுங்களா? யோதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது. எங்கே பிலாத்து சொல்றார், நீ ராஜாவா? இயேசு சொல்றார், நீ சொல்றபடி நான் ராஜா தான். ஆனா பவர் அப்படி இல்லை. மரித்து 2ஆம் வருகையில் வந்த பின்பு கிறிஸ்து எப்படி வராராம்? ராஜாவா வராரு. வந்த பின்பு என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எப்படி மனசே 2வது சாணத்தில் ராஜா எடுக்கும் போது ஆலயத்தனை சுத்தம் பண்ணி விக்கிரகத்தில் வெளியே அனுப்புறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2ஆம் வருகையில வந்து எப்போ வந்தாரு தெரியுமா?